ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஒர்க் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. ஸோ என்னால் வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியலை. ஏன்னா நான் வந்து ஊருக்கு போகணும் தீபாவளிக்கு. அதனால் நான் இங்கே எல்லாம் முடித்து கொடுத்தா தான் நான் வெளியில் போக முடியும். அதனால தான் நான் ரொம்ப வேகமாக வேலை பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் உடம்புமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அலையிறது, நம்மளே எல்லாம் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்கிற டைமில் வீடியோ எடுக்கிறதுக்குன்னு தனியாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. இப்போது கிடைக்கும்போது வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ வந்து எல்லாருமே ப்ளவுஸ் வந்து கிட்ட நெருக்கியிருப்பீங்க ஓரளவுக்கு. சிலருக்கு இப்போ தான் ப்ளவுஸஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து லேட்டாக கொடுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்து யாரும் இன்னும் ப்ளவுஸ் வாங்கிட்டீங்களா என்ன, இன்னுமே தான் வாங்க போகிறீங்களா என்னன்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து முடிக்க போகிறேன். இன்னும் எனக்கு வந்து நான் அந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் எவ்வளோ ப்ளவுஸஸ் இருக்குது அப்படின்றத. எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் வேலை இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் கம்ப்ளீட்டாக வேலை பார்த்தேன்னா முடிஞ்சிடும். மேக்ஸிமம் வந்து நான் முடிச்சிட்டேன். பாதிக்கு பாதி கொடுத்துட்டேன். இன்னும் மீதி தான் இருக்குது. கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வர வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. முடிச்சிடலாம் ஈஸியாக. அப்புறம் வந்து இது வந்து தீபாவளிக்கு நான் தைச்ச ப்ளவுஸோட டிசைன் கிடையாது. இன்னொருத்தவங்களுக்கு எப்படி சொல்கிறது, தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 15 நாள் முன்னாடியே நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு நான் இதை வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சேன் அப்போவே. இப்போது தீபாவளிக்கு அவசரமாக தைக்கிறதுக்கு மாடல் தேடிட்டுருப்பீங்க இல்லையா, அதுக்காக தான். இது வந்து ஒரு சிம்பிளாக இந்த பார்ட்ரு, குட்டி பார்ட்ரு, இந்த பார்ட்ரு மட்டும் தான் மிச்சம். அதனால தான் நான் இந்த பார்டரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டிசைனை பண்ணேன். அவங்க வந்து சிம்பிளாக டிசைன் கேட்டாங்க, அதுக்காக தான் நான் இதை பண்ணேன். டிசைன் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு டைம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா, தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி குடித்து நல்லா கரெக்டாக யூரின் போயிட்டாலே நமக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. நம்ம செய்யாததே அது ஒன்று தான். ஏன்னா நம்ம தண்ணி குடித்தா அடிக்கடி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க மாட்டோம். நல்லா தண்ணி குடித்தோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை வந்து தீந்துடும். காலையில் எந்திரிச்சோடனே வந்து இந்த பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா, நீர் தண்ணின்னு சொல்லுவோம்ல, அது வந்து குடிச்சிக்கோங்க. நீர் தண்ணி குடிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாடி பார்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ கூலிங் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீர் தண்ணி குடிச்சிக்கோங்க. சூட்டுனால் வர்ற எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நைட்டு நம்ம முழிச்சு தைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கண்ணெல்லாம் ரொம்ப எரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணி உட்காந்து தைக்க முடியாது. உடம்பு வீணாக போயிடும். நான் இப்போ 2 நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டு திருப்பி நம்ம படுத்துக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்ம உடம்பையும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பார்த்துக்கோன்னு சொல்கிறதுக்கு மட்டும் தான் ஆள் இருப்பாங்க. பட் யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நமக்கு பார்த்துக்கணும். அவங்க எல்லாரும்னா நம்ம வந்து உழுந்து பார்ப்போம். நம்மளுக்கு ஒன்றுனா ஒரு கடையில் இட்லி வாங்கி தரது கூட நமக்கு ஒரு நாதி இருக்காது. நம்ம வந்து அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கணும். நம்ம உடம்பையும் நம்ம தான் சேர்த்து பார்த்துக்கணும். நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்கன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்மளை வந்து யாரும் பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறதும் ஃபஸ்ட்டு தப்பு தான். நம்மளை மட்டும் பார்த்துக்கிட்டு போகிறது தான் நமக்கும் நல்லது. நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துக்குவோம். பட் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சில வீடுகளில் வந்து மாறுதலாக கூட இருக்கலாம். ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணலாம், குழந்தைங்க ஹெல்ப் பண்ணலாம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என் குழந்தைங்க ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல, ஓடிட்டுருக்கு. இல்லாட்டினா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் நானுமே. இது வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு லேஸ் மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் லாஸ்ட்டாக கொடுத்துருக்க இது தான் வந்து ஃபைனல். லேஸை கொடுத்து முடித்து இது பண்ணிட்டேன். இதில் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இது பண்ணல, லேஸ் வைக்கலை. ஆனால் நான் கொடுக்கும்போது லேஸ் வச்சு தான் கொடுத்தேன். அந்த லேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ திரும்ப வாங்கிட்டு வச்சு கொடுத்தேன். நீட்டாக இருந்தது. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைன் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைனிங் எல்லாம் போட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ 350 சார்ஜ் பண்ணேன். கரெக்டு தானா, நான் சொன்ன ரேட்டு கரெக்டு தானா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த தீபாவளி ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இது தான். நான் இது வந்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணேன். இந்த வீடியோவை தனியாக எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப இந்த டைம் செழிப்பாக இருப்பாங்க போல். எல்லோரும் 2 ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2, 3, 4 அப்படிலாம் எடுத்து கொண்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ தீபாவளிக்கு வந்து நம்ம எவ்வளோ வேகமாக தைக்கிறோமோ அவ்வளோ வேகமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். அதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன முன்னேற்பாடுகள் தான் செஞ்சு வைக்க வேண்டியது இருக்கும். அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன சமையல் அந்த மாதிரி தான். வேறு என்ன நம்ம வந்து தனியாக எந்த முன்னேற்பாடுகளும் செய்ய போகிறதில்ல. சமையல் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு 4 ட்ரெஸ் இருக்குது தைக்கிறதுக்கு. அப்புறம் கீழே இருக்கிறாங்கள அது அது வந்து சுடிதாரு. அவங்களுக்குமே இன்னொரு சுடிதார் இருக்குது. இந்த சுடிதார் போக இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது போக இன்னொரு லாங் டாப் ஒன்று, அதாவது மேக்ஸி மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி தைக்க சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ அளவுக்கு ஒர்க்கை முடிச்சிருக்கேன் அப்படின்றதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். மேக்ஸிமம் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் நான் இப்படி ஒரு பாத்திரம் வச்சுக்குவேன். ஏன்னா அங்கங்கே இருக்கும் இல்லையா, எங்கள் வீடு ரொம்ப குட்டி. அதுக்காக இந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பு வச்சு அதுக்குள்ளே எல்லாம் அள்ளி வச்சுருப்பேன். இதெல்லாம் முடித்த ஒர்க்கு. இதுவுமே எல்லாம் முடித்த ஒர்க்கு தான் ஃபுல்லுமே. இந்த ஒரு சேரையும் வந்து நான் ஆக்குப்பை பண்ணி அவ்வளோ துணியும் அதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக பாதிக்கு பாதி முடிச்சு கொடுத்துட்டேன். பாதி இன்னும் கொஞ்சம் இந்த டப்பில் காட்டினேன் இல்லையா, இது மட்டும் இருக்குது. இன்னொரு 2 மெம்பர் வந்து வரணும். அவங்க வந்துட்டாங்கன்னா அதுவுமே எனக்கு வந்துட்டுனா முடிஞ்சிடும். மித்தபடி இனிமேல் யார்கிட்டையும் வாங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல யாராவது கொடுக்கும்போது மனசு கேட்காம வாங்கி தச்சு கொடுத்துட்டு கஷ்டப்படுவேன். இப்படி தான் வருஷம் நடக்கும். இந்த டைம் வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். இந்த ப்ளவுஸுமே வந்து சிம்பிளாக கேட்டதுனால நான் ஒரு பார்டரை மட்டும் வச்சு டிசைன் பண்ணேன். எப்படி இருக்குது அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருடைய வேலைகளும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது, இப்போ தான் டெய்லரிங் வந்து பிகினிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே இந்த தீபாவளிக்கு நல்லா நிறைய துணியை தைச்சு நிறைய ஏர்ன் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.